ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி அடைந்த தோல்விக்கு ஃபீல்டிங்கே காரணம் அப்படின்னு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிவிச்சிருக்காரு. பெரிய ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடையாதது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன ருத்ராஜ் அவர்கள் பேட்டிங்கின் போது ஆர்சிபி அணி கொஞ்சம் கூட தங்களுடைய திட்டத்தில இருந்து இறங்கவே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. 18வது ஐபிஎல் தொடருக்கான 8வது லீக் போட்டியில ஆர்சிபி அணியிடம் 50 ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க. சோ ஐபிஎல் உடைய கிரிக்கெட் வரலாற்றுல சிஎஸ்கே அணியுடைய 3வது மோசமான தோல்வியாக அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 2008ஆம் ஆண்டுக்கு பின் முதல் முறையாக ஆர்சிபி அணியிடம் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்களாம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்சிபி அணி 20 ஓவர்கள்ல 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்களை விளாசியது. அதன் பின்னர் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள்ல 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 146 ரன்களை மட்டுமே சேர்த்தாங்க. கடைசி நேரத்துல வந்த தோனி அவர்கள் 16 பந்துகள்ல 30 ரன்களை விளாசி அசத்திருக்காரு. அது மட்டுமே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக அமைஞ்சிருக்கு. இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பேசும்பொழுது, இந்த ஸ்பிட்ச்ல 170 ரன்களே அதிகம், ஆகையால இந்த ரன்னை சேஸ் பண்ணுவது எங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருந்தது அப்படின்னு பேசியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம பல வருடங்கள் கழித்து ஆர்சிபி அணி சிஎஸ்கேவா வென்றுள்ளதால இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுவதால ஆர்சிபி அணி இதனை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.